சக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோன்றதை விட இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பதிவு. தைப்பூசம் ஸ்பெஷலான அந்த நாளுக்கான ஒரு ஸ்பெஷலான மெசேஜ், முருகர் மெசேஜ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முருகர் மெசேஜ், இப்போ நான் கொடுக்கக்கூடிய முருகர் மெசேஜ் ஆனது நான் சொந்தமா 48 நாள் விரதம் இருந்து அதுல இருந்து ஒரு 54 மெசேஜ் எடுத்து அந்த மெசேஜை ஒரு 54 கார்டா உருவாக்கி, ஸோ எப்படி மெசேஜ் கார்டு, சிவன் ஒரேக்கல் கார்டு, முருகர் மெசேஜ் கார்டு, அந்த மாதிரி தமிழ்ல, சரிங்களா? ஸோ முருகர் மெசேஜ் கார்டு கிடையாது. ஸோ அது நம்ம முதல்ல தமிழ்ல மெசேஜ் கார்டு உருவாக்கியிருக்கோம். 48 நாள் தியானம் பண்ணி நான் மெசேஜ் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இனிமே இந்த மெசேஜை நம்ம வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு எதுக்கு இங்கிலீஷ் மெசேஜ் எடுத்து கொடுக்கணும்? தமிழ்லயே நம்ம முருகர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ, ஸோ அந்த மெசேஜே இனிமே கொடுக்கலாம் அப்படின்றதுனால உருவாக்கியிருக்கேன். ஸோ முதல் இந்த தைப்பூசம் மெசேஜ் இந்த தைப்பூசம் மெசேஜ்க்கு தான் நம்ம வந்து இந்த கார்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், சரிங்களா? ஸோ நிச்சயமா இந்த மெசேஜ் கார்டு உங்களுக்கு ரொம்ப முன்ன பார்த்த முருகர் மெசேஜ் விட இந்த முருகர் மெசேஜ் உங்களுக்கு ஒரு புது விதமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்க போகுதுன்றத நான் நம்புறேன். ஸோ முருகர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம்ல என்ன தேவையோ அந்த மெசேஜை உங்களுக்கு தருவாரு அப்படின்றதையும் நான் நம்புறேன். ஸோ இதை நீங்க உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே இந்த மெசேஜை வந்து நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய மெசேஜை பாருங்க. உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி, ஓம் சுப்பிரமணியா போற்றி, ஓம் கந்தா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு பைல் செலெக்ஷன் காட்டுறேன். பைல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 கிரீன் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 பர்பிள் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல நீங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி நல்ல டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்துட்டு முருகரை மனசுல நினைச்சுக்கோங்க. முருகா, நம்ம இன்னைக்கு ஒரு புது மெசேஜ் கார்டை நீங்க உருவாக்கியிருக்கீங்க, கொடுக்க போறேன்றீங்க மெசேஜ். ஸோ எனக்கான ஒரு சரியான மெசேஜ் கொடுங்க முருகா அப்படின்ற மாதிரி கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் ஸ்பார்க் ஆகும். அந்த கிறிஸ்டலை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கிறிஸ்டலுக்கும் 1 by 1 முருகருடைய மெசேஜ் பார்த்துடலாம். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான தைப்பூச முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பைல் நம்பர் 1 உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஸோ பைல் நம்பர் 1 இதுல வந்து கார்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நான் முதல்ல மெசேஜ் என்ன அப்படின்றத படிச்சிடுறேன். உன் உடன் பிறந்தோரின் துணை இருந்தால் அதை இறுக பிடித்துக்கொள். அப்படி இல்லை எனில் கவலைப்படாதே, உன்னுடன் நான் இருக்கிறேன். ராஜ வாழ்க்கை, அரச வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கான முதல் தகுதி அனைத்து ஜீவனிடத்திலும் கருணையுடன் நடக்க வேண்டும். ஸோ இங்க என்ன வந்து உங்களுக்கு முருகர் கன்வே பண்றாருன்றதை நான் விளக்குறேன் உங்களுக்கு. நீங்க எனக்கு யாருமே கூட பிறந்தவங்க இல்லையே, இது இருந்தாலும் யாரோ மாதிரி இருக்காங்களே, நான் தனியா தானே போராடிக்கிட்டு இருக்கேன், நான் அப்ப என்னால வாழ்க்கையில முன்னேற முடியுமா? உங்களுக்கு எதிரில நிறைய பேர் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோடு முன்னேறிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல நான் தனியால போராடிட்டு இருக்கேன்னு, என்னால அது சாத்தியமா, நான் நினைச்ச வாழ்க்கையை அடைய முடியுமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஒரு எண்ணங்கள் இருக்கும். முருகர்கிட்டே அதை வேண்டுதலாவும் ஒரு அழுகையாவும் உங்களுடைய கண்ணீரை கூட வச்சிருப்பீங்க. இது நடக்குமா அப்படின்றது. முருகர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு முருகர் தான் உங்களோட பிறந்தவரா நீங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ ஒரு அண்ணனா, தம்பியா, தங்கையா, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உன்னோட நான் இருக்கிறேன், உன் கூட பிறந்த நீ என்ன ஃபார்ம்ல, என்ன ரூபத்துல என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ நான் இருந்து உனக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பேன். அதே மாதிரி நீங்க நினைச்ச அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும். அந்த நீங்க எவ்வளவு பெரிய வாழ்க்கை வேணாலும் நினைங்க. நான் வந்து ஒரு 100 பேருக்கு ஒரு ராஜாவாகணும், நான் 100 பேரை வச்சு ஒரு தொழில் நடத்தணும், இல்ல வந்து ஒரு 1000 பேருக்கு நான் வந்து ஒரு தொழில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும், இல்ல எனக்கு ஒரு ஃபேமிலியாவது வரணும், நான் ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்ப தலைவனா குடும்ப தலைவியாவது ஆகணும், என் லைஃப்ல சிறப்பா இருக்கணும்.
என்ன மாதிரியான உங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆனா அதற்கு நீங்க மனுஷங்க மட்டும் இல்லாம எல்லா ஜீவராசிகள் கிட்டயும் நீங்க கருணையோட இருக்கணும், அன்போட இருக்கணும். அப்ப உங்களுடைய தரம் உயர்ந்துகிட்டே போகும். அது உங்களுடைய வாழ்க்கையையும் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம முருகரை நீங்க ஒரு முறையாவது இல்ல அடிக்கடி உங்களால முடியும்னா ராஜ அலங்காரத்துல பாருங்க. ராஜ அலங்காரத்துல நீங்க முருகரை வழிபடணும் அப்படின்றாரு. அதுவும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைய மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி கொண்டு போகும், உயரத்துக்கு எடுத்துட்டு போகும். ராஜ அலங்கார முருகரை வழிபடுங்க. முடிஞ்சா அந்த அலங்காரத்துக்கு தேவையான விஷயங்களை கூட நான் ஒரு நாள் ஏத்துக்கிறேன் முருகா, எனக்கு ஏதாவது நல்லதை செஞ்சு கொடு அப்படின்ற ஒரு வேண்டுதலா கூட நீங்க தாராளமா வைக்கலாம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. பயல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி, ஓம் சுப்பிரமணியா போற்றி, ஓம் கந்தா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான தைப்பூச முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் இதுல வந்திருக்க மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்றேன். மர்மங்களும் மாயைகளும் நிறைந்தது வாழ்க்கை. அந்த மர்மத்திலும் மாயையிலும் நான் ஒளிந்திருப்பேன். உன் கூர்மையான சிந்தனையால் என்னை கண்டு கொள்வாய். உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் இடையூறுகளையும் தகர்க்க நான் தயார். என் வழியில் நடக்க நீ தயாரா? இதற்கான ஒரு அர்த்தம் அந்த கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிளா நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன், டீட்டெயிலா சொல்றேன். நீங்க வந்து 2 முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சரிங்களா? ஒண்ணு வந்து கொல்லிமலை சுப்பிரமணியர் கோயில். கொல்லிமலையில ஒரு சுப்பிரமணிய கோவில் இருக்கு, முருகர் கோவில். பழங்காலத்து ஆதி காலத்து அங்க இருக்கிற ட்ரைப்ஸ் பழங்குடியினர் வழிபடக்கூடிய ஒரு கோவில், சரிங்களா? அங்கேயும் போயிட்டு வரணும். அதே மாதிரி சிக்கல் சிங்காரவேலர் கோவில் இருக்கு கும்பகோணத்துல, அங்கேயும் போயிட்டு வரணும். இந்த 2 இடம் போயிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில நிறைய மர்மங்கள், நிறைய மாயைகள் ஒளிஞ்சிருக்கும். எதனால என் வாழ்க்கை இப்படி நடந்திருக்கு, ஏன் நான் இப்படி போனேன், அதெல்லாம் நிறைய அந்த மர்ம மாயை நிறைஞ்சதுதான் வாழ்க்கை. அதெல்லாம் உங்களுக்கு நடக்குதுன்னா முருகர் தான் உங்களுக்கு அதை நடத்தி வைக்கிறாரு. ஏன்னா அதுல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு உருவாக இருக்கு. உங்களுடைய பாதையும் அங்க இருந்து உருவாக்கி இருக்கலாம். எல்லாத்துலயுமே முருகர் இருக்காரு, சரிங்களா? சமீப காலமா எனக்கு வந்து முருகர் என் கூட இல்லை, ஏன்னா அதனாலதான் நான் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் போய் மாட்டுறேன் அப்படி எடுத்துக்காதீங்க. முருகர் உங்களோடயே தான் இருக்கிறாரு. அந்த விஷயங்கள் நீங்க மாற்றுறதுக்கு உங்களுடைய எண்ணங்களும் காரணமா இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்ஸ் அதுல போயிட்டு மாட்டும் போதுதான் தெரியும் அது தப்புன்றது. இந்த ஒரு காரணமும் இருக்கு. அதனால எப்பவுமே நீங்க ரொம்ப ஷார்ப் மைண்டடா இருக்கணும் அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாரு, சரிங்களா? உங்களுடைய மைண்ட், உங்களோட சிந்தனை சரியா இருந்தா, ரொம்ப ஷார்ப்பா இருந்தா நீங்க எந்த ஒரு மாயையிலையும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. முருகரும் நிச்சயமா உங்களுக்கு நீங்க அப்படி மாட்டிக்கிட்டாலும் உறுதுணையா தான் இருப்பாரு. ஆனாலும் நீங்க கூர்மையான ஒரு சிந்தனையோட செயல்படணும் அப்படின்றாரு. அதே மாதிரி அப்படி நீங்க மாட்டிக்கிட்டு உங்களோட லைஃப்ல ஒரு சிக்கல், இடையூறு, ஒரு பிளாக், சரிங்களா, ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய சிக்கல்கள் இருக்கு என் லைஃப்ல, எப்போ இதெல்லாம் சரியாகும் அப்படின்றது உங்களுக்கு முருகர்கிட்ட நீங்க கேக்குறீங்க. அதுவே ஒரு பிரார்த்தனை வேண்டுதலா வைக்கிறீங்கன்ற போதும் நிச்சயமா அதெல்லாம் நான் தகர்த்தெறிவேன், அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களோட லைஃப்ல இருந்து எடுத்துருவேன். ஆனா என்னுடைய வழியில நீங்க நடக்கணும் அப்படின்றாரு. நீங்க உண்மையான முருக பக்தர், முருகரோட பிள்ளை, முருகர் தான் உங்களுக்கு எல்லாமேனா முருகரோட வழியில நீங்க கண்டிப்பா நடக்கணும். அப்படி நடக்கும் போது உங்க லைஃப்ல இருக்க எல்லா விதமான சிக்கல், பிரச்சனை, பிளாக், இடையூறுகள் எல்லாத்தையும் அவர் வந்து ரிமூவ் பண்ணிடுவாரு. நீங்க அதை பத்தி பயமே பட வேண்டாம், கவலையும் கொள்ள வேண்டாம். அதற்கும் ஒரு முறை நீங்க வந்து சிக்கல் சிங்காரவேலர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. முருகர் உங்களை அங்க வந்து கூப்பிடுறாரு, சரிங்களா? அதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான முருகர் மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம் தைப்பூசத்துக்கு.
நீங்க ஓம் முருகா போற்றி, ஓம் சுப்பிரமணியா போற்றி, ஓம் கந்தா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான தைப்பூச முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3, உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அவர் உங்களுக்கான கொடுக்குற மெசேஜ் நான் படிச்சிடுறேன். நான் ஆண்டி கோலத்தில் நின்றாலும் உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைப்பேன். என்னை நம்பு. அந்தஸ்து என்பது நம் கோலத்தில் இல்லை, வாழும் வாழ்க்கையில்தான் உள்ளது. முதலும் நானே, முடிவும் நானே. இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லாதது. பாதியில் வந்தது எல்லாம் பறந்து விரிந்து கிடக்கும். ஆனால் முதலானது தனித்துவமானது, இறுதியில் பிரகாசமாக ஒலிக்கும். என் முதல் சன்னதிக்கு வா குழந்தையே. ஸோ முருகருடைய முதல் சன்னதின்னு ஒண்ணு இருக்கு கொடைக்கானல்ல, வில்பட்டி வெற்றி வேலப்பர் சன்னதி. அதுதான் முத முருகருக்குன்னு உருவாக்குன ஒரு சன்னதி. இன்னமும் இருக்கு. ரொம்ப கூட்டம் அதெல்லாம் இருக்காது, ரொம்ப அமைதியா ரொம்ப தனிமையா இருக்கும். முடிஞ்சா நீங்க வந்து போயிட்டு வாங்க, வாழ்க்கையில ஒரு முறையாவது அங்க போயிட்டு வாங்க. அங்க இருக்கிற எப்படி ஆனா இயற்கையோட அமைதியா இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப கூட்டம் வந்து நீங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு அழகு ஒரு அமைதியை வந்து குலைக்க வேணாம். தனியா போங்க. எந்த அளவுக்கு அந்த அட்மாஸ்பியரை பாதுகாக்க முடியுமோ நம்ம நிச்சயமா பாதுகாக்கணும். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முருகர். ஸோ முதல் முருகர் சரிங்களா, அந்த கோவிலுக்கு உங்களை வந்து முருகர் கூப்பிடுறாரு. ஸோ என்னதான் உலகத்துல நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருந்தாலும் ஆனா தொடங்கின மையப்புள்ளி எங்க, அது என்னைக்குமே மாறாது. அந்த மையப்புள்ளி ரொம்ப பிரகாசமா இருக்கும், அதனுடைய சக்தியே வேற. அத மாதிரிதான் நானும். ஸோ என்னுடைய சக்தி என்னைக்குமே பிரகாசமா இருக்கும். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு பிரகாச ஒளியை என்னால கொண்டு வர முடியாதா என்ன? என்ன வந்து நீ பின்தொடரும் போது ஏன் இந்த இருளை பார்த்து நீ பயப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வியே உங்ககிட்ட கேட்கிறாரு முருகர் சரிங்களா. ஸோ அந்த இருள் ஃபுல்லா உங்க லைஃப்ல இருந்து நீங்கணும்னா அவருடைய முதல் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி அவரு சில பேர் சொல்லுவாங்க முருகர் ஆண்டி கோலத்துல நின்ட்டாரு, முருகரே ஆண்டி கோலத்துல நின்ட்டாரு அப்படின்ற ஒரு ஒரு கேலியா கூட சொல்லலாம். ஆனாலும் அவரு ஆண்டி கோலத்துல நின்னாலும் அவரை பின்தொடர்ற வணங்குற எல்லாரையும் ராஜ வாழ்க்கை கண்டிப்பா வாழ வைப்பாரு. ஆனா அவர் வழியில கண்டிப்போட நடக்கணும். அப்போ நிச்சயமா நினைக்கிற அந்த ராஜ வாழ்க்கை கிடைக்கும். அவரு ஆண்டியா இருக்கிறது இல்லாதது அது கிடையாது. ஆனா உங்களை ராஜ வாழ்க்கை வாழ வைப்பாரு. நீங்க சமீப காலத்துல ஆண்டி கோலத்துல முருகரை பார்த்துட்டு ஒரு நெருடல்ல வந்திருந்தாலும் வெளியே வந்திருந்தாலும் ஆண்டி கோலத்துல பார்த்துட்டோமே, ஒரு நல்ல ராஜ அலங்காரத்துல பார்த்திருக்கலாமோ அப்படி இருந்தாலும், இல்ல வந்து ஆண்டி கோலத்துல நான் பார்க்க மாட்டேன், ஸோ அதனால பழனி கூட அவ்வளோ போக மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் அந்த எண்ணங்கள்லாம் விட்டுருங்க. நான் நின்னாலும் உங்களை நான் வாழ வைப்பேன். நான் எப்படி இருந்தாலும் என்ன நீங்க தூர்த்தனா கூட, இது வந்து நீங்க முருகரை திட்டி கூட இருந்திருக்கலாம் நிறைய டைம். நீங்க என்ன திட்டினாலும் நீங்க என்ன என்னதான் சொன்னாலும் ஆனா நான் உங்களுக்கான விஷயங்கள்ல நல்லதை செஞ்சுட்டே தான் இருப்பேன் நீங்க என் வழியில நடக்கும் போது அப்படின்றதும் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த தைப்பூசத்துல. ஸோ பைல் நம்பர் 3, உங்களுக்கான தைப்பூச முருகர் மெசேஜ் பார்த்தீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி, ஓம் சுப்பிரமணியா போற்றி, ஓம் கந்தா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம 3 பைலுக்குமான முருகர் மெசேஜ், தைப்பூச மெசேஜ், அதுவும் முருகர் தமிழ் மெசேஜ், தைப்பூச மெசேஜ் நம்ம வந்து பார்த்தோம். புது விதமா வித்தியாசமா இருந்தது மட்டும் இல்லாம உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி சில விஷயங்கள் பதிஞ்சிருக்கும். முருகரே உங்களுக்கு கொடுத்த மாதிரி உணர்ந்திருப்பீங்க. கண்டிப்பா நானும் நம்புறேன். ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி, ஓம் சுப்பிரமணியா போற்றி, ஓம் கந்தா போற்றி, நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.